நம்ம எல்லாருமே டிபிகேஎஸ் ஆர்சிபி இந்த ரெண்டு டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆக போகுது, ரெண்டு டீம் தான் வந்து டாப் டூல ஃபினிஷ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க இருந்து ட்விஸ்ட் கொடுத்து கடைசி எனக்கு தெரிஞ்சு 5 கேம்ல 4 கேம் என்னமோ வந்து ஜெயிச்சு எஸ்ஆர்எச் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 14 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போதைக்கு வந்து டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்க. இப்போதைக்கு அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிபிகேஎஸ் அகைன் வந்து சொதப்பி இருக்காங்க. கடைசி 3 மேட்ச்ல 3 தோத்து இருந்தாங்க, 7ல வந்துட்டு 6 ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ரெயின்னால அஃபெக்ட் ஆனதால ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஸோ அப்படி இருந்த பிபிகேஎஸ் தொடர்ந்து 3 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. பவுலிங்ல ரொம்ப மோசமா இருக்காங்க, கேச்சிங்ல மோசமா இருக்காங்க, பேட்டிங்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா நான் அடிக்கடி ஷார்ட்ஸ் வீடியோலையும் ரீல்ஸ் வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிட்டா அவங்க வந்து எப்படி பேட்டிங் பண்றது, எப்படி வந்து ஒரு ஸ்கோரை செட் பண்றதுன்னு தெரியல, ஒரு ஸ்கோரை எப்படி சேஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அது வந்து பெரிய வீக்னஸா இருக்கு பிபிகேஎஸ்க்கு. பிபிகேஎஸ் மைட் மிஸ் அவுட் ஃப்ரம் த பிளே ஆஃப்ஸ், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஃபார்ம்ல வந்து இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்க போற மேட்சஸ் எல்லாமே வந்து இதுதான். அதுல ஒரு 2 மேட்ச் வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அது என்ன பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிற ஒரு 4 டீம், அதாவது டிசி, கேகேஆர், எல்எஸ்டி அண்ட் எம்ஐ, இந்த 4 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு 2 மேட்ச் வந்துருந்துச்சு. ஸோ அந்த 2 மேட்ச் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுல இருக்க மேட்சஸ்ல யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி ஜெயிச்சா இவங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து எப்படி மாறும், எந்த 4 டீம் வந்து குவாலிஃபை ஆகுதுன்றது என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்ல போறேன். ரொம்ப உள்ளார போயிட்டு அப்படியே அனலைஸ் பண்ணி இந்த கிரவுண்ட்ல இவ்வளவு ஸ்கோர் அப்படின்லாம் வந்து பண்ண போறது கிடையாது. ஓரளவுக்கு பேசதான் போறோம். எந்த பேட்டிங் எந்த பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குது, எந்த கிரவுண்ட்ல விளையாட போறாங்க, அது யாருக்கு வந்து சாதகமா இருக்க போகுது, அண்ட் அதே மாதிரி யாருடைய ஃபார்ம் வந்து இப்போ வந்து பயங்கரமா இருக்குது, எந்த டீமோட ஃபார்ம் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வெல்கம் டு ஆர்டிலாக்ஸ். இந்த போத் சினிமா அந்த கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இதுல வந்து 2த்துல ஏதாவது ஒன்றுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்எஸ்சி வர்சஸ் ஆர்சிபி, இது வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுது. இது பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்சியோட ஹோம் கிரவுண்டான எக்கானா ஸ்டேடியம் வந்து நடக்க போகுது. இந்த ஐபிஎல் எனக்கு கிடையாது, போன ஐபிஎல் அதுக்கு முன்னாடி ஐபிஎல்லையும் சரி ஒரே ஒரு கிரவுண்டு பவுலிங்க்கு பயங்கர சாதகமா இருந்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா 150 160 வந்து அடங்கியிருக்கு அப்படின்னா அது இந்த கிரவுண்டு மட்டும்தான். கண்டிப்பா வந்து பேட்டர்ஸுக்கு பயங்கரமான டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். இங்க வந்து நல்ல ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்றதுக்கு ஈவன் எல்எஸ்சிக்குமே வந்து டஃப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க டாப் 4 பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நல்ல அதிரடியான பேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு டாப் 4, மார்ஷ், மார்க்ரம், பூரன் எப்படி சொல்லிட்டு அதிரடியா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் ஆட இருக்காரு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பயங்கர அதிரடியா ஆடக்கூடிய ஆட்கள். அண்ட் இந்த பக்கம் ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதிரடியா தான் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 3 மேட்சோ என்னமோ வந்து தோத்துருக்காங்க. ஸோ அந்த 3 மேட்ச் தோத்ததுக்கு காரணமே அவங்களோட பேட்டிங் தான். பவுலிங் ஃபெயிலியர்னால கிடையாது, பேட்டிங் ஃபெயிலியர்னால தான். எல்லா வரவங்க எல்லாமே வந்து அடிதடியா வந்து போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஆர்சிபி வந்து இதெல்லாம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆக மாட்டாங்க, ஐபிஎல் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா வந்து பேட்டிங் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. பட் இந்த 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து இப்போ ஒரு பிரேக் அப் வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் கிட்ட ஒரு பிரேக் அப்புறம் வராங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு வருவாங்க. எந்த மாதிரி நான் 12ஓட போகணும், ஜிதேஷ் ட்ராப் பண்ணுமா, ரொமரேஷ் ட்ராப் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கரமா யோசிச்சு வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெத்தர்ல ட்ராப் பண்ணிட்டு வெங்கடேஷ் ஐயர் வந்து ஓப்பனிங் கொண்டு வரணுமா, இல்ல வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 3ல வச்சுட்டு ஏதர் படிக்கல ஓப்பனிங் இறக்கி விடணுமா, ஏன்னா கோலியன் படிக்கல வந்து ஆல்ரெடி நல்ல ப்ரூவன் ஒரு காம்போ. ஸோ அதுதான் இப்போ ஆர்சிபி காப்பாத்திக்கிட்டு ஒரு காம்போ. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே யோசிச்சு வருவாங்க. இதை பத்தி வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இது வந்து 2 வகையா அமையலாம். ஆர்சிபிக்கு வந்துட்டு நல்ல ஒரு டைம் எடுத்து நல்லா யோசிச்சு வரதுக்கான ஒரு விஷயமாவும் இருக்கலாம். இல்லைன்னா அவங்க ஒரு ரஸ்டியா வந்து வரலாம், கொஞ்சம் பிக்கப் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகலாம். அதை வந்து எல்எஸ்சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா நல்ல பவுலிங் இருக்குது. சோ இது 2ல எது நடக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னா ஆர்சிபி இஸ் அ பெட்டர் டீம், பெட்டர் கோச்சிங் டீம். நல்லா அவங்களுக்கு 11 12 என்னன்னு அவங்க நல்லா தெரியுது. 1 or 2 சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். பட் எல்எஸ்சி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலையில இருக்காங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுல ஆர்சிபி வந்து ஜெயிப்பாங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ 12 பாயிண்ட்ல இருக்கிற ஆர்சிபி 14 பாயிண்ட்டுக்கு போவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி. சோ இந்த 2 பாத்தீங்கன்னா பயங்கர டஃப்பான ஒரு டீம்ஸ். ஜிடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பவுலிங் வச்சுட்டு பயங்கரமா வந்து ஆப்போனன்ட்ஸை அதுவும் பெரிய டீம் அடிக்கிறாங்க. ஆர்சிபி அடிக்கிறாங்க, பிபிகேஎஸ் அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பெரிய டீம்ஸ் வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாத்தையுமே வந்து கம்மி ஸ்கோர்ல ரெஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க பவுலிங் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இவங்க வந்து 170 180 வந்துட்டு ஆப்போனன்ட் சுருக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா சுப்மன் கில் இருக்கட்டும், சாய் சுதர்ஷன், பட்லர், இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு 100 வரைக்கும் 100 டீம் ஸ்கோர் 100 வர வரைக்கும் நிக்கிறாங்க கிரீஸ்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா 180 190 ரொம்ப ஈஸியான ஒரு சேஸ் இருக்கு. ஈவன் பிலோ 200 கூட அவங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு சேஸா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் ஆர்ஆர் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஹெட்மயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சர்னா தாங்க இருக்குது. அதாவது ஹெட்மயர் டீம்ல இல்லாத ஒரு கன்சர்ன் இருக்குது. ஏன்னா நம்பர் 3 பொசிஷன்ல வெஸ்ட் இண்டீஸ்க்காக சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. பட் ஆர்ஆர் பாத்தீங்க அப்படின்னா ஜுரேல வந்து நம்பர் 3ல ஆடிட்டாங்க. அது வந்து ஓரளவுக்கு சில இன்னிங்ஸ் நல்லா தான் ஆடி கொடுக்குறாரு. பட் ஜுரேல் இஸ் ஃபினிஷர். ஹெட்மயர் நம்பர் 3ல வந்தே ஆகணும். இவங்க வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர் வந்தா எப்படி என்னன்றது யோசிச்சிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சன்ரைசர்ஸ் பாருங்க 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப்ல வச்சுட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால ஹெட்மயர் வந்து நம்பர் 3ல கொண்டு வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ் 3
ஃபாரினர்ஸ் வச்சு விளையாண்டுருக்காங்க. ஆர்ச்சர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான்ட்ரே பர்கர், இந்த மூணு ஃபாரினர் வச்சு விளையாண்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவம் தூபே வந்து டிராப் பண்ணிட்டு, நல்ல பேட்ஸ்மேன் தான், பட் சிவம் தூபே டிராப் பண்ணிட்டு ஷிம்ரான் ஹெட்மேயரை வந்து கொண்டு வந்தே ஆகணும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு வந்துட்டு இன்னும் அந்த பிளேயிங் லெவல் இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகல, ஒரு இதுவா ஆகல அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜிடிக்கு இருக்கிற வீக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் வீக்னஸ், பயங்கர ஒரு வீக்னஸ் பாத்தீங்கன்னா ஜிடிக்கு வந்து இந்த மிடில் ஆர்டர் வீக்னஸ். ஸோ மேபி ஆர்ஆருக்கு இருக்க வீக்னஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு வீக்னஸ் வந்து இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆயிட்டாங்கன்னா, 2 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து காலி. பட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் டக்குன்னு அவுட் ஆயிட்டே வராங்க. அதுல மேபி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க தேறி வந்து அவங்க வந்து அடிச்சு கொடுப்பாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம ஆர்ஆர் ஹோம் கிரவுண்ட் நடக்க போகுது. ஸோ ஆர்ஆருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஆர் வில் வின் இன் திஸ் மேட்ச். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 12 பாயிண்ட்ல இருக்கிற ஆர்ஆர் பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்து சிஎஸ்கே vs LSG, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மேட்சஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே பெருசா வந்து கண்டென்ஷன்லே இல்ல, டாப் ஆஃப் தி டேபிளுக்கு வந்துட்டு ரொம்ப தள்ளியில வந்து பாயிண்ட் வந்தாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் வந்துட்டாங்க. டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்க டீம்ஸுக்கும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. பட் இவங்க வந்து பீட் பண்ண டீம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் ஆஃப் தி டேபிள் இருக்க டீம்ஸ், கேகேஆர், எல்எஸ்ஜி, டிசி இந்த மாதிரி ஆட்களை வந்து பீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பட் இன்கேஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் இருக்கட்டும், ஆர்சிபி இருக்கட்டும், பிபிகேஎஸ் இருக்கட்டும், ஜிடி இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா டிஃபீட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல கூட வந்து கிளாஷ். அது மட்டும் இல்லாம சென்னையில நடக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி அட்வான்டேஜ் வந்து சிஎஸ்கே தான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா வந்து கை கொடுக்குறாங்க. அகிலேஷ் இருக்கட்டும், நூரக மாதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமா வந்து கை கொடுக்குறாங்க. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து மேட்ச் வின்னரா வந்து இருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் இன்னுமே பயங்கர ஃபார்முக்கு வந்துட்டான்னு சொல்ல முடியல. பட் வந்து ஒரு சில இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஊர்வில் பட்டேல் வந்து சூப்பரா ஆடி கொடுக்குறாரு. கார்த்திக் சர்மா வந்து அங்கங்க வந்து பிச்சிங் பண்றாரு. சோ இந்த மாதிரி வந்து பேட்டிங்ல வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. பட் சிவம் தூபே இன்னும் ஒரு ஃபார்முக்கு வரல. ஈவன் வந்துட்டு டெவால் பிரேவ்ஸுமே வந்து பெருசா ஒரு ஃபார்முக்கு வரல. பட் இவங்களோட கேச்சிங்லாம் வந்து ஃபீல்டிங்லாம் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. டெவால் பிரேவ்ஸ் ஒரு பக்கம், மீதி இருக்க பிளேயர்ஸ் வந்து ஒரு பக்கம். பட் சிவம் தூபே திரும்பவும் வந்து கேட்ச டிரா பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வந்து பெரிய ஒரு கன்சர்னா இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா பவுலிங்லாம் சூப்பரா இருக்காங்க. ஓவர் வந்து 140+ வந்து ஈஸியா வந்து கிளிக் பண்றாரு, வச்சு அடிச்சு நிமித்துறாரு. அன்ஷுல் கம்போஜ் சூப்பரா வந்து போட்டு கொடுக்குறாரு. முகேஷ் சௌத்ரி சூப்பரா போடுறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட பவுலிங் பாத்தீங்கன்னா பயங்கர செட்டில்டா இருக்குது. குர்ஜப்ரீத் சிங் சூப்பரா போட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்எஸ்ஜியோட சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு ஃபார் பெட்டர் டீம். எல்எஸ்ஜிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட வீக்னஸ் வந்து இருக்குது. இன்னும் அவங்களோட 12 எனக்கு தெரியல. மேபி வந்து சிஎஸ்கே அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ன்றதால அவங்களுக்கு என்ன மாதிரியான பிட்ச் கொடுக்கணும். எல்எஸ்ஜிக்கு வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஸ்பின் பிட்ச் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால வந்து சிஎஸ்கே வில் திங்க் பெட்டர் அண்ட் கிவ் அ பெட்டர் பிட்ச்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சாதகமான பிட்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சிஎஸ்கே இப்போ 10 பாயிண்ட்ஸ்ல இருந்து 12 பாயிண்ட்ஸுக்கு போவாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ஆர்சிபி இந்த இப்போ இந்த 6 டீம் இருக்குல்ல, இந்த 6 டீம்லயே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஈஸியான ஃபிக்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் 5 மேட்ச் உங்களுக்கு இருக்குது. அதுல 3 மேட்ச் பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் தி டேபிள் இருக்க டீமுக்கு, 2 மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் தி டேபிள் இருக்க டீமுக்கு. அதுக்காக ஈஸியா வந்து பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல வந்து விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லல. ஆனா வந்துட்டு லைக் ஆன் பேப்பர் பாக்குறப்போ கொஞ்சம் வீக்கர் டீம்ஸ் கூட தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கூட, அடுத்த மேட்ச் எம்ஐ கூட, அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட. அதுவும் இப்போ எம்ஐ வந்து நான் ஏன் இன்னும் கொஞ்சம் வீக்காக போறான்னு சொல்றேன் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து இருக்க போறது கிடையாது. ஆர்சிபி மேட்ச் கூட ராய்ப்பூருக்கு வந்து டிராவல் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்டன்சி. சோ மேபி ரோஹித் சர்மா கேப்டனா வரலாம், அது பயங்கர அட்வான்டேஜா வந்து இருக்கலாம். சோ அந்த இடத்துல எம்ஐக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பட் பேட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து திலக் வர்மாவா இருக்கட்டும், அந்த லோவர் மிடில் ஆர்டர் பேட்டிங் இருக்குல்ல, அது இன்னும் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா கிரிக்கெட் வந்து பயங்கரமா ஆடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. நம்பர் 3ல வந்து நமந்தீரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா இப்போ இல்ல, ஸ்கையும் வந்து இப்போ இல்ல. சோ அந்த இடத்துல வில்ஜாக்ஸ் வந்து சூப்பரா வந்து ஆடி கொடுக்குறாரு. அவரை வந்து உள்ள வர போறாரா, எந்த பொசிஷன்ல வந்து ஆட போறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கதான் செய்யுது. பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான பவுலிங் இன்னும் ஆகவே இல்லைங்க. இன்னும் பும்ரா நம்பிதான் இருக்காங்க. இன்னும் வந்து பெருசா போற பவுலர்ஸ் வந்து ஓகே நான் விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கர த்ரெட்டனிங்கான ஒரு பவுலர்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா சம்திங் என்னமோ எனக்கு வந்து தோணுது, இந்த எல்எஸ்சி மேட்ச் இல்ல எம்ஐ மேட்ச் 2 மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து தோக்க போறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. அப்படியே இந்த 2 மேட்ச் ஜெயிச்சா கூட அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆர்சிபியோட பேட்டர்ன் இதுக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னா 2 ஜெயிப்பாங்க 1 தோக்குறாங்க, 2 ஜெயிக்கிறாங்க 1 தோக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. சோ அதனால மேபி இதுல வந்து ஆர்சிபி ஜெயிச்சாலும் கேகேஆர் கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி இந்த இதுல. சோ ஆர்சிபி எடுத்துட்டாலே போதும் 16 பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான குவாலிஃபிகேஷன் சினாரியோ பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இது வந்து ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ் டிசி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். டிசி வந்து எந்த 11 எடுக்கணும், யாரை எந்த ஆர்டர்ல ஆடணும், எந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடணும் அப்படின்றது போன வருஷத்துல ஃபிகர் அவுட் பண்ணலாம். அதாவது இந்த வருஷத்துல ஃபிகர் அவுட் பண்ணலாம் பரவாயில்ல, போன வருஷத்துல இருந்து அவங்க இன்னும் வந்து அவங்களோட பிளேயிங் 11-12 வந்து ஃபிகர் அவுட் பண்ணல. கேப்டன் வந்து ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் கேப்டன்சியும் மோசமா இருக்குது. நல்ல பவுலிங் லைன் வச்சுக்கிட்டு 260 கன்சிடர் பண்றாங்க, 230 வந்து கன்சிடர் பண்றாங்க. சோ டிசி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு
நான் ப்ரெடிக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க கண்டிப்பா டிசி டாப் 2ல வரணும்னு வந்து கொடுத்தாங்க. ஈவன் ஆர்சிபிக்கு மேல ஆர்சிபிக்கு அபவ்ல வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து கொடுத்திருந்தேன். ஆனா ரொம்ப 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 ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பட் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து பீட் பண்ணிருந்தாங்க. 200% வந்து சேஸ் பண்ணி ஆர்ஆர் வந்து பீட் பண்ணிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அடுத்தது பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட வந்து பயங்கரமா தர்மடி வந்து வாங்கியிருந்தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் வந்து கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் வந்து நினைக்கிறேன். ஸோ பிபிகேஎஸ் வில் கோ வித் 2 points 14க்கு வந்து வருவாங்க. இன்னும் ஒரு மேட்ச் அவங்க வந்து ஜெயிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜிடி எஸ்ஆர்ஹெச் இது வந்து பயங்கரமான ஒரு மேட்சா இருக்கும் நினைக்கிறேன். பட் இதுல எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் பெட்டர் டீமா தோணுது ஆன் பேப்பர்ல. இப்போ விளையாடுறதுமே பாத்தீங்கன்னா பயங்கர மொமெண்டம்ல வந்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான். பட் ஜிடி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீம்ஸை வந்து அப்செட் பண்ணிருக்காங்க. அந்த 160 170ல வந்து சுருக்கிட்டு. அதுவும் இப்போ ஜிடியோட ஹோம் கிரவுண்ட்ல வேற நடக்க போகுது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஜிடியோட ஹோம் கிரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மாதிரி ஆர்சிபியும் வந்து அவங்க பீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரிவர்ஸ் பிக்சர்ல வந்து ஆர்சிபி வந்து அகமதாபாத்ல தான் வச்சு பீட் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால மேபி ஜிடி மைட் வின்னு எனக்கு தோணுது. அவங்களோட பவுலிங் பியூர்லி அவங்களோட பவுலிங்னால மட்டுமே எஸ்ஆர்ஹெச் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாமே வச்சு நிமித்து தான் போறாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து கேகேஆர் கூட தோத்துருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஒரு சுனில் நாராயணா இருக்கட்டும், வைபவ் வாரரா, கேம் கிரீன் இவங்க எல்லாமே வந்து போட்டு வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரன்ஸ் அவுட் ஆயிருந்தாங்க. கேகேஆர் வந்து ஈஸியா வந்து சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜிடி கிட்ட நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ரஷித் கான் மாதிரி பவுலர் இருக்காங்க. மானவ் சுத்தார் சூப்பரா வந்து போட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எல்லாமே தெரியும். ஒரு பெரிய படையை வந்து வச்சிருக்காங்க. அதனால ஜிடி மைட் வின் திஸ் மேட்ச்னு தோணுது. அதனால ஜிடி வந்து வில் கோ வித் 12 points. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கேகேஆர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபி எய்தர் இந்த எம்ஐ மேட்ச் கூட லூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேகேஆர் மேட்ச் கூட வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆர்சிபிக்கு வந்துட்டு இதுல எம்ஐ கூட சான்ஸ் கொடுத்ததுனால இதுல வந்து நான் சான்ஸ் கொடுக்க போறது இல்ல. ஆனா இதுல ஃபார் பெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி தாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட ஸ்பின் ட்வின்ஸ் திரும்ப வந்துட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், சுனில் நாராயணா ஆகட்டும், நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சது கேகேஆருக்கு பெரிய பெரிய அட்வான்டேஜ். அதனால அவங்க குவாலிஃபை ஆகும்னு சொல்ல வரல. பட் வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஸ்பாயிலர்ஸா இருப்பாங்க. அதனால மேபி ஆர்சிபியோட அந்த பேட்டிங் நினைப்ப இவங்க வந்து தகர்க்க முடியுமோ. ஏன்னா ஜிதேஷ் சர்மா திரும்ப ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஜிதேஷ் சர்மா வந்து ஒழுங்கு ஆடுறது கிடையாது. டிம் டேவிட் வந்து ஸ்பின்னை போட்டு அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால மேபி கேகேஆர் மைட் வின். ஸோ அதனால ஆர்சிபி வந்து பெருசா பாயிண்ட்ஸ் வந்து மாற போறது கிடையாது இப்போ. ஸோ பிபிகேஸ் எம்ஐ இதுவும் வந்து சூப்பரான ஒரு கான்டெஸ்டா இருக்கும். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிபிகேஸ் 14 பாயிண்ட் இருக்காங்க. இன்னும் 2 பாயிண்ட் தான் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எம்ஐ வந்து இதுக்கப்புறம் ஃபுல் வந்து ஸ்பாயிலர்ஸா தான் இருக்க போறாங்க. டாப் டீம்ஸ் வந்து பீட் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும். பிபிகேஸ் எம்ஐ வந்து எப்பயுமே நல்ல கான்டெஸ்டா வந்து இருந்திருக்கு. பட் அதுல மோஸ்ட்லி பிபிகேஸ் நல்லாவே ஜெயிச்சிருக்காங்க. ஈவன் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ கூட ஹையர் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறது, ஹையர் ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ் வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிபிகேஸ் தான். பட் பிபிகேஸ் இருக்கிற இந்த மொமெண்டம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கரா இருக்குது. அண்ட் பேட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஸ்ரேயஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்றதுனால மேபி பிபிகேஎஸ் கொஞ்சம் வந்து டவுன் ஆகலாம். ஆனா வந்து எப்படின்னு தெரியலங்க. ஏதாவது பிபிகேஸ் எம்ஐ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி டீம் தான். ஆனா பிபிகேஸ் வந்து ஒன்ஸ் ஸ்டேஸ் செட் ஆயிட்டாருன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க. பட் வந்து எம்ஐ பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பெருசா யாரும் இல்ல. அதாவது ரோஹித் சர்மா கிரிக்கெட் அவுட் ஆயிட்டா அதுக்கப்புறமே பெருசா யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டீமா தான் இருக்கு. பட் வந்து ஸ்கை திரும்ப வந்துருவாரு. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். மேபி லைட்டா என்ன தோணுது அப்படின்னா எம்ஐ கொஞ்சம் அப்செட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் எல்எஸ்சி அண்ட் சிஎஸ்கே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பிக்சர். ஆல்ரெடி சிஎஸ்கே எல்எஸ்சியில சிஎஸ்கே வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. எல்எஸ்சி சிஎஸ்கேல என்ன வந்து ஆக போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல இவங்க வந்து பயங்கரமான அவங்களுக்கு சாதகமான வந்து பிச்சு கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு சாதகமா பயங்கரமான பவுலிங் பிச்சு கொடுத்தாலுமே இவங்களுக்கு சூப்பரான பவுலர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கே சாதகமாக கிடையாது. எல்எஸ்சியோட சூப்பரான பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. போத் பேஸ் அண்ட் ஸ்பின்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான பிச்சர்ஸ் வந்து பவுலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதனால சிஎஸ்கே மைட் வின்னு தோணுது. ஸோ சிஎஸ்கேவோட பாயிண்ட்ஸ் will go to 14. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துருக்காங்க பாத்தீங்களா. ஆல்ரெடி வந்து டாப்ல இருக்க டீம்ஸ் வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேகேஆர் vs ஜிடி. எனக்கு தெரிஞ்சு ஜிடி கொஞ்சம் பெட்டர் டீம். கேகேஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்செட் பண்ணுவாங்களான்னு கேட்டா மைட் பி மேபி அப்படின்ற மாதிரி தோணுது. கேகேஆருக்கு வந்து அகைன் அவங்களோட பவுலிங் வச்சு மட்டும் தான் அப்செட் பண்ண முடியும். எப்படி ஜிடி வந்து அவங்களுடைய வந்து டார்கெட் வந்து 160 170 190 ஈஸியா அதே மாதிரி தான் வந்து கேகேஆரும் என்ன இன்னொரு 10-15 ரன்ஸ் வந்து குறைச்சிக்கணும். ஒரு 160 170 கேகேஆர் வந்து ஜாலியா வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. பட் பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்து இங்க இருக்காங்க. சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ஒரு சுமன் கில்லா இருக்கட்டும், ஜாஸ் பட்லரா இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னா வந்து இருக்கிறதுனால ஜேசன் ஹோல்டரோட அடிஷன் வந்து பயங்கரமா இருக்குது. ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஜிடி மைட் வின்னு தோணுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து ஜிடி. ஸோ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. பிபிகேஎஸ் vs ஆர்சிபி. அதாவது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமா டாமினேட் பண்ணிருக்கப்போ இந்த மேட்சுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறப்போ இவங்களும் ஒரு 3 மேட்ச் ஊத்துறாங்க, இவங்களும் ஒரு 3 மேட்ச் ஊத்துறாங்க. பட் ஸ்டில் இவங்க 2 பேருக்கு காம்படிஷன் வந்து பயங்கரமா இருக்க போகுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிபிகேஎஸ் உடைய அந்த ஒரு மிடில் ஆர்டர் இதை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டதே போன டைம் வந்து ஆர்சிபி தான். ஸ்ரேயஸோட விக்கெட் வந்து சொல்லி எடுத்தாங்க. ஒரு பக்கம் ஹேசில்வுட் எடுத்தாரு, இன்னொரு பக்கம் வந்து லாஸ்ட்ல வந்து ரொமேஷ் எடுத்து விட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு மிடில் ஆர்டர் வந்து திரும்பவும் வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதனால ஆர்சிபி ஆன் பேப்பர் கொஞ்சம் பெட்டர் டீம் தான் பிபிகேஎஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜிதேஷ் சர்மா அண்ட் ரொமேஷ் ஷெப்பர்ட் அந்த ஒரு பிளேஸை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பவுலிங் பேட்டிங்கை கொஞ்சம் வந்து அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங்கை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஆர்சிபி வில் வின்னு தோணுது. ஸோ ஆர்சிபி வில் பி அட் 18 பாயிண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா டிசி வர்சஸ் ஆர்ஆர். டிசி வந்து ஆல்ரெடி ஆர்ஆர் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 200+ வந்து இவங்க ஸ்கோர் பண்ண அந்த டிசி பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இது வந்து டெல்லியோட ஒரு ஹோம் கிரவுண்டா இருக்க போது டெல்லி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்போனன்ட்க்கு எந்த மாதிரியான பிச்சஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் வந்து அழகா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டிசி திரும்ப வந்து ஜெயிப்பாங்க இல்ல ஆர்ஆர் வந்துட்டு அவங்களுடைய கணக்கை வந்து திரும்பி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். ஆர்ஆர் இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் எடுத்தா ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு தோணுது. இன்னொரு பக்கம் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆருடைய லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க மேட்ச், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்எஸ்சி கொடுக்குற மேட்ச். சோ இது ரெண்டுத்துல மேபி ஏதாவது ஒரு மேட்சை வந்து அவங்க ஜெயிக்கலாம். டிசி கூட கொஞ்சம் டிசி வந்து டஃப் கொடுப்பாங்கன்னு ஆர்ஆர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் பண்றாங்க. மேபி அவங்க டிசி கூட ஜெயிச்சு எல்எஸ்சி கூட தோத்துவாங்கன்னு தோணுது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் போன டைம் பண்ண மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. பவுலிங் வந்து மோசமா போட்டுருந்தாங்க. ஆர்ச்சர்ல இருந்து நாண்டேபர்கர்ல இருந்து ஜடேஜால இருந்து எல்லாமே பயங்கரமா வந்து அடி வாங்கியிருந்தாங்க. அதை தப்பு திரும்ப பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ ஆர்ஆர் வில் கோ டு 16 பாயிண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச். சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச்ல இதுவும் வந்து பயங்கரமான ஒரு இதுவா இருக்கும். எஸ்ஆர்எச் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சிஎஸ்கே வந்து பீட் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்எச் அவங்களோட ஹோம்ல சிஎஸ்கே திரும்ப அதுக்கு வந்து திரும்ப கணக்கை செட்டில் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ண போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் எஸ்ஆர்எச் மைட் வின். ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமா 14லயே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 16 போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அப்படின்னா அவங்களோட பேட்டிங் பவுலிங் எல்லாமே பயங்கரமா இருக்கு. மோஸ்ட்லி பேட்டிங்லேயே வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க. ஸோ இதுல சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேள்விக்குரியதா இருக்குது. அதுவும் சிவம் தூபே, டெவால் பிரவிஸ், ஸோ அந்த கார்த்திக் சர்மா கூட நல்லா தான் ஆடுறாரு. கண்டிப்பா சூப்பரா ஆடி இருக்காரு லாஸ்ட் 2 மேட்சா. பட் வந்து அந்த ஒரு 200 ரன் சேஸ்ல 220 ரன் சேஸ்ல எப்படி ஆட போறான்றது பெரிய கொஸ்டின் மார்க். பட் இவங்களோட பவுலிங் சூப்பரா இருக்குது. அதுக்கிட்ட இவங்களோட பவுலிங் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங், பவுலிங்ல ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க சிஎஸ்கே கூட. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் மைட் வின்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து 14 பாயிண்ட்லயே தங்கிட்டாங்க. ஜிடி வந்து 14 பாயிண்ட்லயே தங்கிட்டாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. ஜிடிக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு டிசைடிங் மேட்சா இருக்க போதுங்க. ஆர்ஆர்எஸ் எல்எஸ்சில எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்சி மேபி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஆர்ஆர் வில் ஸ்டே அட் 16 பாயிண்ட்ஸ் தோணுது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் வேற இருக்குது. ஸோ ஆர்ஆருக்கு பயங்கர அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே. இது வந்து இந்த இதுல யார் ஜெயிக்க போறாங்களோ அதுல வந்து அவங்க பிளே ஆஃப் கண்டெஸ்ட் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே யார் ஜெயிக்க போறாங்க? ஆல்ரெடி ஜிடி கிட்ட வந்து சிஎஸ்கே வந்து தோத்துருக்காங்க. திரும்பவும் அகைன் பாத்தீங்க அப்படின்னா அகமதாபாத் பிச்சில தான் வந்து ஆட போறாங்க. பட் சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாப் ஆர்டரை கட்ட ட்ரை பண்ணுவாங்க. டாப் ஆர்டரை கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜிடி காலி. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகட்டும் செகண்ட் பேட்டிங் ஆகட்டும். ஈவன் இஃப் சிஎஸ்கே போஸ்ட் 170 இல்ல 175 போஸ்ட் பண்ணாலுமே டாப் ஆர்டர் வந்துட்டு ஒரு 50 ரன்ஸ் 60 ரன்ஸ்க்குள்ள வந்து 2 விக்கெட் இல்ல 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கான கேபிள் பவுலர்ஸ் இருக்காங்க. அதாவது அக்யூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸே நல்லா எடுக்கிறாரு. அது இவரு சாய் சுதர்ஷனே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து விக்கெட் எடுத்து விட்டுருவாரு. அண்ட் ரைட் ஹேண்டர்ஸும் நல்லா பவுலிங் போடுவாரு. ஸோ கில் வந்து நல்ல ஸ்பின் பிளேயர் தான். பட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ஓவர்டன் பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் ஆப்போசிட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா வந்து காம்படிஷனா இருக்கும். ஸோ அன்ஷுல் கம்போஜ் அவர் டெத்லயும் வந்து நல்லா போட்டு கொடுக்குறாரு. பட் லாஸ்ட் ஒரு மேட்ச்ல அடி வாங்கியிருந்தாரு. பட் ஸ்டில் அவர் வந்து நல்ல பவுலர் தான். முகேஷ் வந்து சூப்பரா வந்து போட்டு கொடுக்குறாரு. இனிஷியலா நல்லா வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த இனிஷியல் விக்கெட் எடுக்கிற பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க. இனிஷியலா வந்து விக்கெட் எடுத்தா கொஞ்சம் கஷ்டப்படுற பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க. சோ அதனால சிஎஸ்கே மைட் வின் அண்ட் ஜிடி வில் பி அவுட் ஆஃப் பிளே ஆஃப் கண்டென்ஷன் எனக்கு தோணுது. சோ இதுதான். சோ இதுல எஸ்ஆர்எச் ஆர்சிபி இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் மட்டும் தான் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து எல்எஸ்சி கூட வந்து போட்டி போடணும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆர்சிபியா இருக்கட்டும், எஸ்ஆர்எச்சா இருக்கட்டும், ஆர்ஆர் இருக்கட்டும், சிஎஸ்கேவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப் கண்டென்ஷன் இருப்பாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிபிகேஎஸ் வந்துட்டு இதுல தோத்துட்டாங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ஆர்சிபி, எஸ்ஆர்எச், ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே. நான் ஆல்ரெடி சொன்னல பிபிகேஎஸ் வந்து வெளியே போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு. சோ அதான் வந்து இப்ப நடக்குது பாருங்க. எஸ்ஆர்எச், ஆர்சிபி, ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே இவங்க 4 பேருமே வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. பிபிகேஎஸ் வந்து இந்த மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா. அப்படி இல்ல அப்படின்னா இதுல வந்து யார் ரன் ரேட், அதாவது பிபிகேஎஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச், சப்போஸ் எஸ்ஆர்எச் ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இதுல எஸ்ஆர்எச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். சோ 18 பாயிண்ட்ஸ் போயிடுவாங்க. ஆர்சிபி 18 பாயிண்ட்ஸ், எஸ்ஆர்எச் 18 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர்ல வந்துட்டு எம்ஐ வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க, ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க வச்சுப்போம். இது எல்லாமே சினாரியோஸ். ஆர்ஆர் வந்து ஜெயிச்சிட்டாங்க வச்சுப்போம். ஆர்ஆர் அகைன் வில் பி அட் 18 பாயிண்ட்ஸ். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சினாரியோக்காக சொல்றேன். சோ இது வந்து 18 பாயிண்ட்ஸ். சோ ஆர்சிபி 18 பாயிண்ட்ஸ், எஸ்ஆர்எச் வந்து 18 பாயிண்ட்ஸ், ஆர்ஆர் வந்து 18 பாயிண்ட்ஸ். சோ 3 பேர் 18 பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. பிபிகேஎஸ் வந்து ஒன்னு ஜெயிச்சே ஆகணும். அப்படின்னா தோத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. சோ சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிருப்பாங்க. பிபிகேஎஸ் தோக்கணும் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா ரன் ரேட் எனக்கு தெரிஞ்சு ரன் ரேட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நடக்க போற மேட்சஸ்ல பிபிகேஎஸ் வந்து தோத்துட்டே வராங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிபிகேஎஸ் ரன் ரேட் வந்து குறைஞ்சிடும் நினைக்கிறேன். சிஎஸ்கே வந்து கொஞ்சம் டாப்ல இருப்பாங்க. சோ அதனால வந்துட்டு எல்எஸ்சி வர்சஸ் பிபிகேஎஸ் வில் டிசைட். சோ இதுல வந்து எப்படி என்ன ப்ரெடிக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பிபிகேஎஸ் வந்து அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு இதுல யாராவது ஒருத்தவங்க லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்துட்டு நான் இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்க சும்மா எம்ஐ ஆர்ஆர்ல வந்துட்டு ஆர்ஆர் ஜெயிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மேபி ஆர்ஆர் தோத்துட்டாங்கன்னா தே வில் ஸ்டே அட் 16 points. CSK will be at 16 points. PBKS also will be at 16 points. So அந்த ரன் ரேட்ல வந்துட்டு ஆர்ஆர் வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஆர்சிபி, எஸ்ஆர்எச்
அண்ட் இது ரெண்டும் வந்து பயங்கர ஈஸியா வந்து உள்ளார போயிடும் எனக்கு வந்து தோணுது. அண்ட் த காம்படிஷன் வில் பி பிட்வீன் சிஎஸ்கே, பிபிகேஎஸ் அண்ட் ஆர்ஆர். அதுல பாத்தீங்க அப்படின்னா ரன் ரேட் வந்து தான் வந்து முடிவு பண்ணும், யார் யார் கூட ஜெயிக்கிறாங்க, எவ்வளவு ரன் ரேட்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வந்து முடிவு பண்ண போகுது. அதனால நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க மாதிரி இதுல வந்துட்டு ஃபார்ம்ல இல்லாதது பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் அண்ட் பிபிகேஎஸ் கொஞ்சம் சொதப்பிட்டே இருக்காங்க. அது பிபிகேஎஸ் ரொம்ப சொதப்புறாங்க. பிபிகேஎஸ் மிஸ் அவுட் ஆனாலும் நான் வந்து பெருசா ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த இதுதான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் இதுதான் வரும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இல்ல, சும்மா ஜாலியா இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க, யார் யார் வந்து குவாலிஃபை ஆப்பாங்க, எந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்றது உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.